நாடு வளரணுமா, ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியா, கண்டிப்பா வளரணும். ஆனா அது சந்தை பொருளாதாரத்தை மட்டும் மையப்படுத்தி அந்த டெவலப்மெண்ட் இருக்கக்கூடாது. அதுல எக்காலஜிக்கு ஒரு பார்ட் இருக்கு, என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பார்ட் இருக்கு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றது ஈஸியா, இதுக்கு போட்டே நான் அங்க ஒரு ஏர்போர்ட் கட்டுறேன் நீங்க ஆரம்பிக்கிறீங்களே. மார்க் மை வேர்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் டேக் ஓவர் ஆச்சுன்னா முடியறதுக்கு 15-20 வருஷம் ஆகும். 20 ஆண்டுகளில் டிரான்ஸ்போர்ட்டோடைய மாடுலே மாறிடும். இல்ல வெர்டிகல் டேக் ஆஃப் வந்துரும். இப்படிதான் அவசர அவசரமா டேபிள் டாப் ஏர்போர்ட்ஸ் போட்டாங்க. எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடந்தது. ஹைப்பர் ரூப்பை போய் பார்த்துட்டு வந்தாரு தொழில்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய டிஆர்பி ராஜா. டிரான்ஸ்போர்ட்டே மாறிடும். 25 ஆண்டுகள் கழித்து யுனைடெட் நேஷன்ஸ் உடைய எஸ்டிஜி கோல்ஸ் படி கிரீன் எனர்ஜிக்கு மாறிடும். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வேற மாதிரி மாறிடும்ன்றாங்க. நீங்க அதை கருத்தில் கொண்டு நீங்க வந்து ஒரு கிரீன் ஏர்போர்ட் போட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை அபகரிச்சு எப்படியாவது கபலீகர முடியும் ஒரு ஏர்போர்ட்டை கட்டி முடிக்கும் போது பார்த்தா ஐயோ அவசரப்பட்டுமே உலகமே மாறிச்சுன்னு சொல்லுவீங்க. நான் சொல்றது வந்து அரசியலே கிடையாது. நான் சொல்றது வந்து பூமியின் மீது கரிசனம் கொண்டு எஸ்டிஜி கோல்ஸாக யுனைடெட் நேஷன்ஸ் கதறக்கூடிய கதறல்.